டே 52 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கண்டென்ட் கேப் அனலைசிஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த ப்ராசஸ்ல நம்ம மெயினா என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட வெப்சைட்ல உள்ள கண்டென்ட்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்ல அவுடேட்டடா இருக்கா, இல்ல நம்ம எந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட்லாம் நம்ம வெப்சைட்ல நம்ம ஆட் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டென்ட் ரிலேட்டட் அனலைஸ் பண்ற ப்ராசஸ் தாங்க இதுல நம்ம மெயினா பண்ணுவோம். இதுல கீ ப்ராசஸா என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா, யூசரோட சர்ச் இன்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்சைட்ல கண்டென்ட் இருக்கா, இல்ல காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான யூனிக் டாபிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாம அவங்க வெப்சைட்ல வச்சிருக்காங்க, அந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட்லாம் நம்ம வெப்சைட்ல ஆட் பண்ணி அது மூலியமா நம்ம வெப்சைட்க்கு டிராபிக் கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டட் அனலைஸ் ப்ராசஸ் இதுல நம்ம மெயினா பார்ப்போங்க. இதுல ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை ரெகுலரா நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வரதுனால நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு வர யூசரை நம்ம எங்கேஜா வச்சுக்கிற முடியுங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, இதுல நம்ம வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட்டை வந்து ரொம்பவே கம்மி பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாம யூசருக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கறதுனால நம்ம வெப்சைட்ல அவங்க என்கேஜ்மெண்டா இருக்க ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த கண்டென்ட் கேப் அனலைசிஸ் ப்ராசஸ்ல நம்ம மெயினாவே பண்ணுவோங்க. இப்போ இந்த மாதிரியான ரிலேட்டடா நீங்க வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா வினிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்க.